How was your night yesterday and today morning? வின்னிங்க்கு முன் வின்னிங்க்கு பின் ஸ்டேட் 11th ரேங்க் எப்படி இருக்கு? ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் மேம். இட்ஸ் ரியலி அ மிராக்கிள். வெரி ஹாப்பி மேம். டிஎன்பிஎஸ்சி கரியர் வந்து நீங்க 2021ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம், எஸ் மேம். டே பர்சனா நைட் பர்சனா நீங்க எப்ப படிப்பீங்க? டே பர்சன். டே. எஸ். ஃபேவரட் சப்ஜெக்ட், லீஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிச்சீங்க? ஃபேவரட் சப்ஜெக்ட்க்கு நான் ரொம்ப கம்மியான டைம் தான் மேம் அலாட் பண்ணுவேன். நியூஸ் பேப்பர்ஸ்ல வர கரண்ட் அஃபேர்ஸ், அதோட ஸ்டாட்டிக்ஸ் என்ன, அதுக்கு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருவேன். இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில மறக்க முடியாத ஒரு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சார் ஃப்ரம் சங்கர் ஐஎஸ் அகாடமி, ஹி இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அண்ட் மை பேரண்ட்ஸ் மேம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே கிளியர் பண்ண முடியாது, இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே நான் பண்ண முடியாதுன்ற தாட்ஸ் இருக்கு. ஒர்க் பண்ணிக்கிட்டே கிளியர் பண்ண முடியுன்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி வந்து நீங்க அதை வந்து பேலன்ஸ் பண்ணி படிச்சீங்க? இப்போ வந்து நம்மளோட டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜுடிஷியலாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஷார்ட் லீவ், மெயின்ஸுக்கு வந்து ஒரு லாங் லீவ் 2 to 3 months, அண்ட் இன்டர்வியூக்கு ஒரு 10 days. இந்த மாதிரி நம்ம ஜுடிஷியலாக பிளான் பண்ணி லீவ் பண்ணணும். விச் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங், ப்ரிலிம்ஸா மெயின்ஸா இன்டர்வியூவா டிஎன்பிஎஸ்சி போர்டில்? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ் அப்படின்னா இன்டர்வியூ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ஆல்சோ. இன்டர்வியூ வந்தோடனே சங்கர்ல மார்க் அட்டன் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த மார்க்ல இருந்து தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் கூல் அண்ட் கம்போஸ்டா இருந்து உங்களோட சப்ஜெக்ட் கூட ரிலேட் பண்ணி சொல்லணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.